நள்ளிரவு 2 மணிக்கு நடந்த பாலும் பழமும் கம்போசிங். எஸ். விஸ்வநாதனை உருக வைத்த கண்ணதாசனின் ஒற்றை வரி. வணக்கம் நேயர்களே. தமிழ் திரையுலகில் மெல்லிசை மன்னர் எஸ். விஸ்வநாதன் மற்றும் கவியரசு கண்ணதாசன் ஆகிய இருவரின் கூட்டணி என்பது காதுகளுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வரம். இவர்களின் கம்போசிங் அறையில் ஆயிரக்கணக்கான காவிய பாடல்கள் பிறந்துள்ளன. ஆனால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் கலைச்செல்வி சரோஜா தேவி நடிப்பில் உருவான பாலும் பழமும் திரைப்படத்தின் ஒரு முக்கியமான சோக பாடல் நள்ளிரவு 2 மணிக்கு எப்படி உருவானது, அதன் பின்னணியில் இருந்த கண்ணதாசனின் அசாத்திய புத்தி கூர்மை என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாலும் பழமும் திரைப்படத்தை இயக்குனர் பீம்சிங் அவர்கள் இயக்கத்தில் இயக்கிக் கொண்டிருந்தார். படத்தில் கணவனும் மனைவியும் ஒரு விபத்தில் பிரிந்து விடுவார்கள். தன் மனைவி இறந்து விட்டதாக நினைத்து கணவன் உருகி உருகி அழுகும் ஒரு அதீத சோக காட்சி தேவைப்பட்டது. அந்த காட்சிக்கு தமிழ் சினிமாவே இதுவரை கேட்டிடாத ஒரு உன்னதமான சோக பாடல் வேண்டும் என்று இயக்குனர் கேட்டார். இதற்காக மெல்லிசை மன்னர் எஸ். விஸ்வநாதன் ஒரு மிக ஆழமான இதயத்தை உலுக்கும் மெட்டை தயார் செய்துவிட்டு கவிஞருக்காக காத்திருந்தார். அப்போது நள்ளிரவு 2 மணி இருக்கும். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் மிகவும் சோர்வாக கம்போசிங் அறைக்குள் நுழைந்திருந்தார். அன்று பகல் முழுவதும் அவர் பல வேலைகளில் இருந்ததால் அவரது கண்கள் தூக்க கலக்கத்தில் இருந்தன. இதை பார்த்த எஸ். விஸ்வநாதன், கவிஞரே, நீங்கள் மிகவும் சோர்வாக இருக்கிறீர்கள், நாம் நாளை காலையில் பாடலை எழுதி கொள்ளலாம் என்று கேட்டார். ஆனால் கண்ணதாசன் சிரித்துக்கொண்டே, விசு, கவிதைக்கு நேரமும் இல்லை காலமும் இல்லை, மெட்டை வாசி, வார்த்தைகள் தானாக வரும் என்றார். எஸ். விஸ்வநாதன் அந்த சோக மெட்டை ஹார்மோனியத்தில் வாசித்து காட்டினார். மெட்டை கேட்ட அடுத்த நொடி தூக்க கலக்கத்தில் இருந்த கண்ணதாசனின் கண்கள் சற்றென்று திறந்தன. பேனாவை எடுத்த கவியரசு தன் சொந்த வாழ்க்கையில் சந்தித்த ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் நினைத்து உருகி எழுதத் தொடங்கினார். அவர் எழுதிய அந்த முதல் வரிதான் இன்றளவு காதலர்களின் அகசிறந்த சோக பாடலான பாலும் பழமும் கையில் இருந்தாலும் பாசமலர் முகம் பாராதிருந்தால் உண்ணும் உணவும் நஞ்சாக மாறும், உயிர் வாழும் வாழ்க்கையும் கசப்பாக மாறும் என்று எழுதினார். ஆனால் கவிஞர் அங்கேயே நிறுத்தவில்லை. பாடலின் சரணத்தில் அவர் எழுதிய வரிகள்தான் மனித வாழ்க்கையின் உச்சக்கட்ட எமோஷன். போன மச்சான் திரும்பி வந்தான், பூமியிலே அண்ணன் வந்தான், போன உயிர் திரும்பி வர வழியும் இல்லை, போனவள் மீண்டும் வர போவதும் இல்லை என்று எழுதினார். மேலும் கண்ணில் தெரிந்த உருவம் ஒன்று, நெஞ்சில் பதிந்த ரகசியம் ஒன்று, மண்ணில் மறைந்த காதலுக்கு கண்ணீர் தவிர வேறு என்ன உண்டு என்று முடித்தார். நள்ளிரவு 2 மணி தூக்க கலக்கத்தில் இருந்த ஒரு மனிதனின் பேனாவிலிருந்து இப்படி ஒரு காவிய வரிகள் கொட்டியதைக் கண்டு எஸ். விஸ்வநாதன் அப்படியே உறைந்து போய் நின்றார். கண்ணதாசா, நீ மனிதனே இல்லை, நீ ஒரு தெய்வீக கவிஞன் என்று கூறி நள்ளிரவிலேயே அவரை நெகிழோடு கட்டியணைத்துக் கொண்டார். திரையரங்குகளில் சிவாஜி கணேசனின் அசாத்திய நடிப்போடு இந்த பாடல் ஒலித்தபோது தியேட்டரே கண்ணீரில் மூழ்கியது. இந்த சுவாரஸ்யமான பின்னணி கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.